இதுதான் அபுபாய் ஸ்பெஷல் பரோட்டாவும் பீஃபும். ம் புட்டும் பீஃபும் கிடைக்கலடா. இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ம் சரி சாப்பிட்டு பார்க்குறேன். ம் எப்படி இருக்கு? ம் சூப்பராக அது சொல்லு, எப்படி போகுது உன்னோட ப்ரோக்ராம்லாம்? வேலையெல்லாம் எப்படி போகுது? ரொம்ப வெறுப்பாக இருக்கு. ஆஃபீஸு வீடு வீடு ஆஃபீஸு வாழ்க்கையே எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. நீ சொன்ன மாதிரி எங்கேயாவது ட்ரிப் போகணும், ஆனால் லீவு கிடைக்காது, கையில் கேஷும் இல்லை. டேய், நீ ட்ரிப்புக்கு போகணும்னா போயிடு. சேவிங்ஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகணும்னு நினைச்சா அது நடக்காது. ம் போகணும். ம் டே, உனக்கு அப்ராட் போற பிளான் இருக்கா? இல்லை, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு. ஓ, நீ அந்த காலத்து ஆளு மாதிரி பச்சை பசுமையா ரசிக்கிறவனாச்சே. இங்கே ஒரு நல்ல வேலையை நான் தேடிட்டு தான் இருக்கேன். ம் உண்மையாக சொல்லணுன்னா கைக்கு வர்றது பத்தவே இல்லை. செய்கிற வேலைக்கு சேலரியே கிடைக்க மாட்டேங்குது. உண்மையா சொல்லணும்னா எனக்கும் அங்க வெறுப்பா இருக்கு. நானும் அங்க விட்டுட்டு வந்துடலான்னு பிளான் பண்றேன். அங்க கேஷ் விஷயம்லாம் ஓகே தான், ஆனா அது மட்டும் பத்தாது இல்ல. அப்போ இங்கே ஒரு பையனை பார்த்து கட்டிக்கிட்டு செட்டில் ஆக வேண்டியதானே? ஆமா, உனக்கு நம்ம டீமோட எந்த கான்டாக்டும் இல்லையா? அவங்க கிட்ட கேட்கும்போது உன்னை பத்தி எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? கல்யாணம் போனால் அப்பப்போ பார்ப்பேன், மற்றபடி யாருக்கிட்டையும் கான்டாக்ட்லாம் இல்லை. என்னமோ தெரியல, அவங்களுக்கும் எனக்கும் சரியான கனெக்ட் ஆகவே இல்லை. ம் அப்புறம் அவங்க வரும்போது பேசுகிற தமாஷெல்லாம் அந்த அளவுக்கு ஃபன்னியாகவும் கிடையாதுப்பா. மற்றவங்க ஃபீலிங்ஸை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் ஜோக்கும் சொல்லுவாங்க. அது ஃபன்னியாகவும் இல்லை, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை.